வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நாம் 10,000லேருந்து 15,000 இந்த செக்மெண்ட்டில் என்னென்ன மொபைல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 10,000லேருந்து 15,000 மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது மொபைலோடைய பிராண்டு. ஸோ உங்களுக்கு பிடித்ததாக ஒரு பிராண்டை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் மொபைலில் அதிகமாக பார்க்குறது டிஸ்பிளே. ஸோ அந்த டிஸ்பிளே வந்து உங்களுக்கு AMOLED டிஸ்பிளேவா, அதாவது IPS LCDயா, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அது வந்து IPS LCD பேனலாக தான் இருக்கும். அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருந்துச்சுன்னா அது வந்து AMOLEDயாக தான் இருக்கும். ஸோ அந்த டிஸ்பிளே எப்படி இருக்கணுங்கிறத டிசைட் பண்ணிங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேட்ரி கெப்பாசிட்டி. ஸோ பேட்ரி கெப்பாசிட்டி அப்படின்னும் போது நமக்கு வெயிட்டு அதை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். அண்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் அதுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணிங்க. மினிமம் வந்து ஒரு 18 வாட்லேருந்து மேக்ஸிமம் வந்து 45 வாட் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும் இந்த பட்ஜெட்டில். ஸோ அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணிங்க. அண்டு பேட்ரி கெப்பாசிட்டி 5,000லேருந்து 6,000 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். 6,000 இருந்துச்சு அப்படின்னா வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அண்டு 5,000 இருந்துச்சுன்னா வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் கையில் மொபைலை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது வெயிட் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குங்கிறது நீங்கள் வந்து டிசைட் பண்ணிங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ராசஸர். இந்த பட்ஜெட்டில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளேயில் உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர்ஸ் இருக்காது. அண்ட் IPS LCD பேனலில் மட்டும்தான் ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸர் வைஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் நம்ம அதிகமாக செக் பண்ண தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ரைஸ் பாயிண்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா அண்டு யூசர் ரிவ்யூ எப்படி இருக்குங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு அந்த விலைக்கு அது ஒர்த்தான மொபைலாக அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி நம்ம சொல்கிறது எல்லாமே ஆன்லைன் டிவைஸ் தான். ஸோ ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் தான் இருக்கும். ஒரு சிலது கார்டு ஆஃபர் இல்லாமலே 10,000 12,000 கிடைக்கும். ஒரு சிலது நீங்கள் கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணிங்கன்னா தான் 10,000 12,000 கிடைக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் ஏதாவது இருந்ததுன்னா உங்களுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸை கமெண்ட்ஸில் சொன்னீங்க அப்படின்னா அது மற்ற நண்பர்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் மொபைல் அண்ட் பெஸ்ட் மொபைல் இந்த தடவை லாவாலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இது அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. லாவா போல்டு 5G அப்படிங்கிற மொபைல். ஸ்டார்டிங் ப்ரைஸ் 11,500 6GB RAM 128GB வேரியண்ட்டு. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே வித் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், அந்த AMOLEDயும் கர்வ்டு டிஸ்பிளேவாக ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. AGC கிளாஸ் ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 11,500 சூப்பரான ஒரு சாய்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரைஸை செக் பண்ணிவிட்டு வந்துடும். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,128 நமக்கு 13,000 இருக்குது. அண்டு 8,128 இப்போ நான் பார்த்தேன் இருந்தது, அதுக்குள்ளே கரண்ட்லி அன்அவைலபிள் மாறிடுச்சு. ஓகே, 6,128 பார்த்தீங்கன்னா 13,000 உங்களுக்கு கார்டு ஆஃபர் ஒரு 1,500 இருக்குது. ஸோ 1,500 கார்டு ஆஃபர் போக உங்களுக்கு 11,500 மொபைல் கிடைக்குது. ஸோ 11,500 ப்ரைஸ் பாயிண்ட்டில் இது வந்து சூப்பரான விஷயம். 64 MP மெயின் கேமரா அண்டு 16 MP செல்ஃபி கேமரா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 மட்டும்தான் ஒரே ஒரு குறைபாடு. பட் Android 15க்கான அப்கிரேட் வந்து டெஃபினட்டாக கொடுக்கறதா போட்டிருக்காங்க. 2 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்பாங்க போல இருக்கு. ஸோ இது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு மைனஸாக இருக்கலாம். IP64க்கான வாட்டர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி வித் 33 வாட் சார்ஜர் டப்பாவிலே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த கேமரா சென்சார் பார்த்தீங்கன்னா சோனி சென்சார்னு போட்டிருக்காங்க. பட் அது என்ன சென்சார்னு போடல. மீடியாடெக் டைமென்சிட்டி 6300 அப்படிங்கிற சிப்செட் இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓவராலாக இந்த பட்ஜெட்டுக்கு இதுதான் பெஸ்ட் டீல் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த மொபைலோட வெயிட்டு 183 கிராம் இருக்குது. ஸோ அதே 11,500 இன்ஃபினிக்ஸ் நோட் 50X அப்படிங்கிற மொபைல் ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. இது எந்த விதமான கார்டு ஆஃபரும் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி கிரேட் சர்டிஃபைடு மொபைலாகவும் இருக்குது. அண்டு மீடியாடெக் டைமென்சிட்டி 7300 அல்டிமேட் அப்படிங்கிற சிப்செட்டும் இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் மொபைலில் பார்த்தீங்கன்னா IR பிளாஸ்டரும் உங்களுக்கு பின்னாடி பக்கம் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். 5500 mAh பேட்டரி வித் 45 வாட் சார்ஜர் டப்பாவிலே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மொபைலில் பவர்ஃபுல்லான ஒரு சிப்செட்டு, 5500 mAh பேட்டரி, 45 வாட் சார்ஜர் டப்பாவிலே இருக்குது. அண்டு மிலிட்ரி கிரேட் சர்டிஃபைடும் உங்களுக்கு இருக்குது. 50 MPக்கான ப்ரைமரி கேமராவும் கொடுத்துருக்காங்க. அண்டு 8 MPக்கான செல்ஃபி கேமராவும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 120 Hz டிஸ்பிளே. ஸோ அதில் மட்டும்தான் கொஞ்சம் ப்ரைஸ் கட் பண்ணியிருக்காங்க. HD ப்ளஸ் டிஸ்பிளேவாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவராலாக நமக்கு ஒரு சூப்பரான ஒரு கேமிங் மொபைலாகவும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ டிஸ்பிளே மட்டும்தான் உங்களுக்கு HD ப்ளஸ் டிஸ்பிளே. கார்டு ஆஃபர் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு 6GB RAM 128GB வேரியண்ட்டு 11,500 பெஸ்ட்டு ப்ரைஸில் இருக்குது. இதோட வெயிட்டும் பார்த்தீங்கன்னா 199 கிராம் கிட்ட வருது. நெக்ஸ்ட் மொபைல் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா Realme P3X 5G மொபைல். இது பார்த்தீங்கன்னா நமக்கு 12,000 அவைலபிளாக இருக்குது.
இந்த Realme P3Xல ஹைலைட்டாக என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி, 45 வாட் சார்ஜர் அண்ட் IP69க்கான வாட்டர் ரேட்டிங், 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு ஃபுல் HD ப்ளஸ் IPS LCD டிஸ்பிளே, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்டு, லெதர் ஃபினிஷு அண்டு 197 கிராம் வெயிட்டு. அண்ட் இதில் இருக்கக்கூடிய சிப்செட் பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 6400 அப்படிங்கிற ஒரு லேட்டஸ்ட் சிப்செட்டு. அவுட் ஆஃப் த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா Android 15 கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த 12,000 ரூபா ப்ரைஸ் பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மொபைல் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீலாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் நீங்கள் யாராவது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதோட ப்ரைஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB வேரியன்ட்டு 14,000 ப்ரைஸ் இருக்குது. பட் அதில் வந்து 2,000 கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ 2,000 கார்டு ஆஃபர் போக உங்களால் இந்த பர்டிகுலர் மொபைலில் 12,000க்கு வாங்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் மொபைல் ஃப்ளிப்கார்ட்டில் 10,000 தான் என்னுடைய ஸ்ட்ரிக்டான பட்ஜெட் அப்படின்னா Motorola G45 அப்படிங்கிற மொபைல். எந்த விதமான கார்டு ஆஃபரும் இல்லாமலே 10,000க்கு உங்களுக்கு 4GB RAM 128GB வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. 183 கிராம் தான் வெயிட் இருக்குது. லெதர் ஃபினிஷில் உங்களுக்கு சூப்பரான ஒரு மொபைலாக இருக்குது, லைட் வெயிட்டாக. இதில் Qualcomm Snapdragon 6S Gen 3 அப்படிங்கிற ஒரு சிப்செட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் இந்த ப்ரைஸ் பாயிண்டில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு குறைபாடு இதுலேயும் வந்து HD ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட IPS LCD பேனல். ஸோ சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடச்சிரும். 13 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 5000 mAh பேட்டரி அண்ட் 20 வாட் சார்ஜர் உங்களுக்கு டப்பாவிலே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. 50 MPக்கான மெயின் கேமரா அண்ட் 16 MPக்கான செல்ஃபி கேமரா ப்ரொவைட் பண்ணுறாங்க. டிஸ்பிளே சைஸு 6.5 இன்ச்சு. மொபைலோட வெயிட்டு 183 கிராம். அண்டு கார்டு ஆஃபர் இல்லாமலே மொபைலோட ப்ரைஸு 10,000. ஸோ ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஃபீல்டில் நீங்கள் ஒரு மொபைல் எதிர்பார்க்குறீங்கன்னா Motorola G45 ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ். நெக்ஸ்ட் மொபைல் பார்த்தீங்கன்னா Poco M6 Plus. இதுவும் எந்த விதமான கார்டு ஆஃபரும் இல்லாமலே 10,500 ரூபாய்க்கு உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக Poco M6 Plus கிடைக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைலில் ஹைலைட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா Snapdragon 4 Gen 2 அப்படிங்கிற சிப்செட்டு, 108 MPக்கான ப்ரைமரி கேமரா அண்ட் 13 MPக்கான செல்ஃபி கேமரா இதில் இருக்குது. 6GB RAM 128GB வேரியன்ட் இருக்கக்கூடிய மொபைலோடைய ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 10,500 ரூபா தான். நீங்கள் எந்த விதமான கார்டு ஆஃபரும் இல்லாமலே வாங்கலாம். 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட 6.79 inches கொண்ட ஃபுல் HD ப்ளஸ் IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இருக்குது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 உங்களுக்கு கிடச்சிரும் வித் ஹைப்பர் OSோட இருக்குது. அண்டு 5030 mAh பேட்டரி அண்ட் 33 வாட் சார்ஜர் டப்பாவிலே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. இந்த மொபைலில் உங்களுக்கு IR பிளாஸ்டர் இருக்குது. ஸோ ரிமோட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மொபைலோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 205 கிராம் இருக்குது. அதுக்கு காரணம் பின்னாடி பக்கமும் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக உங்களுக்கு ரெட்மி பிடிக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த Poco M6 Plus பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா 13,500 ரூபாய்க்கு 6GB RAM 128GB வேரியன்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட Poco M7 Pro அப்படிங்கிற மொபைல் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த மொபைலும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான கார்டு ஆஃபரும் இல்லாமலே உங்களுக்கு 13,500 ரூபாய்க்கு 6GB RAM 128GB வேரியன்ட் கிடைக்குது. 50 MPக்கான சோனி கேமரா மெயின் சென்சார் கொடுத்துருக்காங்க. நல்ல கேமரா உங்களுக்கு கிடைக்கும். அண்டு 20 MPக்கான செல்ஃபி கேமரா இருக்கும். அது சுமாராக தான் இருக்கும். அண்ட் MediaTek Dimensity 7025 அப்படிங்கிற சிப்செட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 6.67 inches உங்களுக்கு OLED டிஸ்பிளே, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு வித் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் உங்களுக்கு கிடைக்குது. மொபைலோட வெயிட் பார்த்தீங்கன்னா 190 கிராம் இருக்குது. IP64 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கார்னிங் Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 கிடைக்கும். 5110 mAh பேட்டரி வித் 45 வாட் சார்ஜர் உங்களுக்கு டப்பாவிலே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ 13,500 ரூபா பட்ஜெட்டில் யூசர் ரிவ்யூ ரொம்பவே தரமாக கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் நீங்கள் யாராவது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த MediaTek Dimensity 7025 சிப்செட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவான ஒரு சிப்செட் தான் இந்த பட்ஜெட்டில். அதே MediaTek Dimensity 7025 அப்படிங்கிற சிப்செட்டோட உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா Motorola G64 அப்படிங்கிற மொபைல் 13,000 கிடைக்கும். பட் இந்த பர்டிகுலர் மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு IPS LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் ஃபுல் HD ப்ளஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கார்டு ஆஃபர் இல்லாமலே 8GB RAM 128GB வேரியன்ட்டு 13,000க்கு விற்றுட்ருக்காங்க. ஸோ Motorola பிடிக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த மொபைலையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு 6000 mAh பேட்டரி வித் 192 கிராம் வெயிட்டு தான் இருக்குது. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட் சார்ஜர் டப்பாவிலே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த பட்ஜெட்டில் 50 MPக்கான OIS சப்போர்ட்டோட உங்களுக்கு மெயின் கேமரா, 8 MP அல்ட்ரா வைடு, அதிலே ஆட்டோ ஃபோக்கஸ் வித் மேக்ரோவும் நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். டெப்த்தாகவும் செயல்படும். 16 MP செல்ஃபி கேமரா ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்புறம் இவங்க வழக்கமாக கொடுக்குற எக்கச்சக்கமான 5G பேண்டு அண்ட் ஆல்சோ டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர், அது மட்டும் இல்லாமல் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டு,
ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நிறையா கொடுத்துருக்காங்க. ப்ரொடெக்ஷனுக்கு உங்களுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அமேசானில் 10,500 ரூபாய்க்கு பல காலமாக ஒரு மொபைல் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா IQ Z9X 4GB RAM 128GB வேரியன்ட்டு, அதுவும் ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 1 ப்ராசஸரில் 6000 mAh பேட்டரி வித் 45 வாட் சார்ஜர் டப்பாவிலே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டீல் தான் 10,500 ரூபாய்க்கு. பட் இது வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத திங்க் பண்ணலாம் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 11 லான்ச் பண்ணுற Z10X அப்படிங்கிற மொபைல் தான் அதுக்கு காம்படிட்டராக இருக்குது. ஸோ புதிய மொபைலில் 12,000 வரும்போது எதுக்கு பழைய மொபைல் வாங்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதே மாதிரி ரியல்மி நார்சோ 80X பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பகல் 12 மணிக்கு ஆக்சுவலாக 9 லான்ச் பண்ணுறதா போட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டுமாரோன்னு மாற்றிட்டாங்க போல இருக்குது. லான்ச்சிங் டுமாரோ 12 noon அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஸோ ரியல்மி நார்சோ 80Xன்னு ஒரு மொபைல். ஸோ அதுவும் நீங்கள் வந்து ஒரு 12,000 செக்மெண்ட்டில் எதிர்பார்க்கலாம். 20,000 செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரியல்மி நார்சோ 80 Pro அப்படிங்கிற மொபைல் எதிர்பார்க்கலாம். ஸோ IQ Z10 அப்படிங்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 ப்ரைஸ் பாயிண்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ அது வந்து 7300 mAh பேட்டரி. பட் நமக்கு வந்து IQ Z10X தான் நமக்கு ஒரு 10,000 11,000 இல்லை 12,000 செக்மெண்ட். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா விவோவில் இதே மொபைல் T4Xன்னு லான்ச் பண்ணிட்டாங்க. அதே மொபைலில் அப்படியே பேரை மட்டும் மாற்றி கொண்டாந்து இங்கே லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதே ப்ராசஸர் போட்டு அது பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 7300 அப்படிங்கிற சிப்செட் போட்டு. ஸோ இந்த மொபைல் வந்து ஒரு பெஸ்ட் டீலாக இருக்கும்னு எனக்கு தோணுது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6500 mAh பேட்டரியோட உங்களுக்கு விவோ T4X வந்து ஜஸ்ட்டு 13,000 லான்ச்சிங் ஆஃபராக கொடுத்தாங்க. இவங்க எப்படி பார்த்தாலும் அந்த 13,000 விட கம்மியாக தான் கொடுத்தாகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணக்கு. ஸோ 12,000 இல்லை 12,500 ரூபாய்க்கு லான்ச் பண்ணலாம். ஸோ இந்த மொபைலுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்களோ இதுவும் வந்து ஒரு பெஸ்ட் மொபைல். அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு Android 15 கிடச்சிரும். ஒரு நல்ல பேட்டரி கெப்பாசிட்டியும் கிடச்சிரும். என்ன ஒரே ஒரு குறைபாடுனா டிஸ்பிளே மட்டும் IPS LCD பேனல் கொடுத்துட்றாங்க. அதை வந்து AMOLED கொடுத்துட்டா சூப்பராக இருக்கும். பட் இந்த பட்ஜெட்டில் IR பிளாஸ்டர் உங்களுக்கு பேக் சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் IQ Z9X நம்ம 10,500 ரூபாய்க்கு பழைய மொபைல் 4GB RAM 128GB வேரியண்ட்டை வாங்கலாமா, இல்லை புதிய மொபைல் பார்த்தீங்கன்னா 2 நாளில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதை வெயிட் பண்ணி அதை வாங்குறதும் பெஸ்ட் டீல் அப்படிங்கிறது என்னுடைய கணக்கு. அடுத்தது 14,000க்கு ஒரு கேமிங் மொபைல் எதிர்பார்க்குறீங்கன்னா ரியல்மி நார்சோ 70 டர்போ நாளைக்கு 80 Pro லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த 70 டர்போவும் ஒரு கேமிங் மொபைல் அண்ட் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் உங்களுக்கு கிடைச்சிடுது. ஒரு நல்ல வேப்பர் சாம்பர் கூலிங் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. அண்ட் மீடியாடெக் டைமென்சிட்டி 7300 எனர்ஜி அப்படிங்கிற சிப் செட்டு. ஸோ வெயிட் பார்த்தீங்கன்னா 185 கிராமு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெஸ்ட் டீல் மாதிரி தான் எனக்கு தோணுது. இது பல காலமாக 14,000க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. 6GB RAM 128GB வேரியண்ட்டு. ஆக்சுவலாக ப்ரைஸ் என்னவோ 17,000 இருந்தது, இப்போ 15,250 ரூபா போட்டிருக்காங்க. அதில் கூப்பன் ஆஃபர் அதே 1,250 ரூபா போட்டுட்டு 14,000க்கு உங்களுக்கு மொபைல் கிடைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ 14,000 ஒரு பெஸ்ட்டு கேமிங் மொபைல் எதிர்பார்க்குறீங்கன்னா இது ஒன்று தான் பெஸ்ட்டு சாய்ஸு. ஸோ இதுக்கு அல்டர் சாய்ஸு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுலேயும் இந்த அளவுக்கு உங்களுக்கு கூலிங் மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அண்டு 45 வாட் சார்ஜரும் உங்களுக்கு டப்பாலே கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி இருக்குது. ஸோ இந்த மொபைல் வந்து ஒரு 14,000 ப்ரைஸ் பாயிண்டில் இது சூப்பரான சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் அதை விட ஒரு 1000 ரூபா அதிகமாக போட்டிங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு ரியல்மி P3 அப்படிங்கிற மொபைல் லேட்டஸ்ட் Android 15ஓட ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட ஒரு சூப்பரான சாய்ஸாக இருக்குது. இது லேட்டஸ்ட்டு சிப்செட்டு ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 4 அப்படிங்கிற சிப்செட்டோட இருக்குது. இது உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,128 உங்களுக்கு 17,000 ப்ரைஸ் இருந்தாலும் உங்களுக்கு 2,000 வந்து லான்ச்சிங் ஆஃபர் கொடுத்தாங்க. திரும்ப மொபைல் சேல் ஆகலையானோ திரும்பவும் அதே ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நடுவில் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ உங்களுக்கு 2,000 ரூபா கார்டு ஆஃபர் போக இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், IP69 வாட்டர் ரேட்டிங் அண்ட் 6000 mAh பேட்டரி, 45 வாட் சார்ஜர் அண்டு ஒரு சூப்பரான ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு மொபைலாக உங்களுக்கு கிடைக்குது. ஸோ 15,000 ஆஃபரில் மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சாலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் நண்பர்களுக்கோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸுக்கோ 15,000 ஒரு பெஸ்ட் டீல்னா ரியல்மி P3 தான் பெஸ்ட் சாய்ஸ் இப்போதைக்கு. அதுவும் IP69 ரேட்டிங்கோட. இல்லை அதை விட ஒரு 1000 ரூபா கம்மியாக பார்த்தீங்கன்னா ரியல்மி P1 அப்படிங்கிற 5G மொபைல் 14,000க்கு 6,128 ஃப்ளிப்கார்ட்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மொபைல் வந்து ஆஃபரில் உங்களுக்கு மேபி 13,000க்கும் கிடைக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட மீடியாடெக் டைமென்சிட்டி 7050 அப்படிங்கிற சிப்செட்டோட 5000 mAh பேட்டரி வித் 45 வாட் சார்ஜரோட ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மொபைலும் ஒரு 13,000 செக்மெண்ட்டில் பெஸ்ட் டீல் தான்.
ஏப்ரல் 11 லான்ச் பண்ண போகிற அந்த IQ Z10X மொபைல் தான் விவோ T4X. இது லான்ச் பண்ணும்போது விவோவில் பார்த்தீங்கன்னா 13,000 கார்டு ஆஃபர்லாம் சேர்த்து, பட் அதுக்கப்புறம் ஆஃபரெல்லாம் கட் பண்ணி தூக்கிட்டாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் நீங்கள் விவோவில் வாங்குறீங்க அப்படின்னா 13,000 விட கம்மியாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டே சேலில் யூஸ் பண்ணிங்க. ஸோ இதை தவிர அண்டர் 15,000 நான் ஏதாவது பர்டிகுலர் மொபைல்ஸ் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அது என்ன மொபைல் சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.